இன்னைக்கு நம்ம நீட் சென்னை சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். நீட் வெர்சஸ் ஜேஇஇ, இது வந்துட்டு கெரியருக்கு பெட்டர் சாய்ஸ் அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அதுக்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீட் அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கான எக்ஸாம். ஸோ டாக்டர் லைஃப் அண்ட் ஜேஇஇ அப்படிங்கிறது என்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாம். ஸோ உங்களுக்கு டாக்டராக விருப்பமா இல்ல என்ஜினியர்ஸ் ஆக விருப்பமா அப்படின்றதுல நீங்க வந்து தெளிவா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கெரியர் ஸ்டெபிலிட்டி, கெரியரை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ டாக்டர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஹை டிமாண்ட் எப்பயுமே இந்தியாவில இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க அப்போலோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஸோ டாக்டர்ஸ்க்கான ஜாப் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹை டிமாண்ட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பேமும் பாத்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாவே ரிச்சாவே நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஐடி ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஐடி ஜாப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்ஜினியர்ஸ்ல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஜாப்ஸுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபிளக்சுவேட்ல தான் இருக்கும். திடீர்னு வந்துட்டு கம்பெனி இழுத்து மூடலாம், இல்ல வந்துட்டு ரெசெஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஐடி செக்டார் அண்ட் இன்ஜினியர் செக்டார்ஸ்ல இருக்கு. பட் டாக்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டடி ப்ரெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், இல்லையா அதுக்கும் அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா டாக்டர் தான். ஆனா ஜேஇஇ அப்படி கிடையாது. ஸோ மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணோம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியால ஜேஇஇ கிளியர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரொம்பவே டஃபஸ்ட் ஜாப்னு தான் சொல்லுவேன். படிக்க முடிஞ்சா கண்டிப்பா அதுவும் நடக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃபேக்டர். ஸோ ஒருவேளை நீங்க நீட்டை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் சீட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா லோயஸ்ட் ஃபீஸ் தான் இருக்கும். ஸோ ஈஸியா நம்மளால எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஈஸியா வெளியில வந்துட முடியும். பட் ஜேஇஇ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய காலேஜஸ் நம்மளுக்கு வந்து கையில கிடைக்கும். அண்ட் நிறைய அஃபோர்டபுள் காலேஜஸுமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்மளுக்கு எம்பிபிஎஸ்ல வந்துட்டு பிரைவேட் காலேஜஸுமே இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ பட்ஜெட் உங்களுக்கு உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸ்க்கு வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். நியர்பை வந்து 30 ஏஜஸ் வரைக்கும் கூட படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டேபிளான இன்கம் உங்களுக்கு லைஃப் லாங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெசெஷன் இல்ல வந்துட்டு ஜாப் செக்யூரிட்டி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க ஓன் கிளினிக் கூட வச்சிட முடியும். பட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஐடி, கோர் கம்பெனி, அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்காங்க. பட் இவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஸோ நிறைய ஜேஇஇ கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா ஸோ ஹையஸ்ட் பேல நீங்க இனிஷியலாவே செட்டில் ஆயிட முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ்க்கும் சரி இன்ஜினியர்ஸ்க்கும் சரி சேமா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.